இட்லி ஊற்றுற வேலைக்கு நான் வந்தாச்சு. நிஷா போய் பால் வாங்கிட்டு வந்துட்டா. இந்த மாதிரி டீ வச்சு குடிக்க வேண்டியதுதான். என்ன நிஷா? இன்னொரு ஈடு ஓடிக்கிட்டு இருக்கு. நிஷா அதுக்குள்ளேயே வந்து காப்பி வைக்க வந்துட்டா. இப்போ இங்கே பாருங்க, நிஷா பாத்திரமெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோ பாத்திரமும். இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஏன் வேலையை நான் போய் பார்க்கணும். எங்கள் வீட்லேயும் இட்லி தான். நாங்கள் அன்னதானத்துக்கு சேர்த்து செய்யல, எங்களுக்கும் எத்தனை பேருக்குன்னு கணக்கு பண்ணி எங்களுக்கும் சேர்த்தே வந்து இட்லி சுட்டாச்சு. சரி நிஷா, ஒரு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். என்ன தர்ணேஷ், ரெடி? பா அப்படியே வந்து டீ கடைக்கு வந்துட்டோம். டீ குடிச்சிட்டு இங்கே பாருங்க. ஓகே, நம்ம வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு கையை விட்றா டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து கேக்கு வந்து 1/2 hour அரை மணி நேரம் ஆகும்னாங்க. அதுக்குள்ளேயே செல்வா வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. பாருங்க, முடி வெட்டி இங்கிட்ட வந்து உட்காருங்க, வாங்க. வெட்டிக்கிட்டு இருக்காரு. செல்வாவோட ஹேர் ஸ்டைலு தான். கேக் பாக்ஸை பாருங்க, அன்பாக்சிங் பண்ணுவோம் அப்புறமா. ஓகே, நிஷா வந்து இப்போ மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த அன்னதானத்தை கொடுத்த சாம்பார் இருக்கு, சோறு மட்டும் ஆக்கினா போதும். அப்படிதானே? குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு என்ன பாப்பா, அம்மா விரட்டி விட்டுருச்சா? பர்த்டே பொண்ணு நீ, அதனால் நீ போகக்கூடாது, ஜாமான் எடுக்கக்கூடாது. நிஷா வந்து அன்பாக்சிங். கத்திரிக்கோள் அந்த அங்கே கத்திரிக்கோள் இருக்குடா தம்பி, அடுப்பு கிட்ட கத்திரிக்கோள் இருக்கு பாரு. இந்த உங்கள் அம்மா பல்லாலேயே கடிச்சு பிடிச்சிட்டா. பல்லே யூஸ் பண்ணவே இல்லை. எட்டி இல்லை தரணீஸ் எட்டின்னு இல்லைப்பா. தரணீஸ் எட்டி நின்று பாடுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தியாவோட பிறந்த நாள்னால சட்டை போடாமல் இருக்கு. இன்ட்ரோ எப்படி எடுக்கிறது, அன்னதானம் பண்ண போகிறோம், கேக் வெட்ட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பல்லு விளக்கிட்டு வந்து சரி, நான் வந்து இட்லி ஊற்றிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து செல்வாவோட வேலை. செல்வா வந்து நிஷா இன்னைக்கு ஒரு 100 இட்லி சுட சொல்லியிருக்கேன். வந்து காலையிலேருந்து சுட்டு வச்சுட்டு இருக்கேன். 2-3 இடு ஊற்றி 4வது 5வது இடு வேந்துட்டு இருக்கு. நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன். அவர் இப்போ தான் எழுந்திரிச்சாரு. நான் 4:30 மணிக்கே தண்ணி வந்துச்சு. தண்ணி பிடிச்சிட்டு இங்கே பாருங்க, ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே இட்லி ஊற்ற ஆரம்பித்தேன். கரெக்டாக மணி வந்து இப்போ 6:30 ஆகப்போகுது. போய் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி காப்பிலாம் வச்சுருக்கேன். தியா பாருங்க, ஃபோன் போட்டது கழுவிட்டு இருக்கேன். கை காமி, டிசைன் நல்லா இருக்குன்னு அப்புறமா காமிப்போம். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு. ஓகே, அவளுக்கு வாங்கினதெல்லாம் கொஞ்சோண்டு நானும் போட்டேன். நல்லா இருக்கா? சரி, ஓகே, அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம் அடுத்தடுத்து. ஓகே, ஒவ்வொன்றா இப்போ தான் ரெடி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஆமாம், இது ரொம்ப லாங் வீடியோ. தியாவோட வரனால லாங் வீடியோவாக போடப்போம். சரி, ஓகே, நம்ம வந்து ஒவ்வொன்றா அப்படியே எடுத்து அடுத்தடுத்து என்னன்றதை பார்க்கலாம். சரி, இட்லி ஊற்றுற வேலைக்கு நான் வந்தாச்சு. நிஷா போய் பால் வாங்கிட்டு வந்துட்டா. இந்த மாதிரி டீ வச்சு குடிக்க வேண்டியதுதான். என்ன நிஷா? இவர் இங்கே அடுப்பு எரிச்சு விட்டாருன்னா நான் போய் உள்ள டீ ஊற்றி எடுத்துருவேன். இப்போ அடுத்தது டீ வைக்கணும். நிஷா வந்து சாம்பாரும் வைக்க போகிறா. அப்படி தானே நிஷா? உள்ள ரெடி பண்ணிக்கிட்டே சாம்பாரும். சரி, ரெடி பண்ணிட்டோம். தியா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் தியா? காலையிலே அவங்க மாமா, கடைக்கார மாமாலாம் அவங்களுக்கு வந்து தியாவுக்கு காசு சாக்லேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். என்ன தியா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. நீங்கள் தான் கேட்டெல்லாம் வாங்கி கொடுக்க, சோடா வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் என்ன வைப்பேன், வெடி ஸ்ப்ரே. அப்புறம் இந்த துரையும் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இருக்காரு. துரை ரைட். பாப்பா காய வாட்டர் கேனா வாங்கி தரேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கா வாங்கி தரேன். கேட்டிருக்கா. அவளுக்கு சில்வர் பாட்டில் நாங்கள் போன வருஷமே வந்து பால்வாடி போவையில் வாங்கியாச்சு. அந்த அங்கிட்டு போகாது இருக்கு, இருந்தாலும் புதுசு வாங்கிட்டு போவையில் உரியறதா வேணுமோ, உறிஞ்சு கழுத்தில் மாட்டிக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டு குடிக்கிற மாதிரி வேணுமா, அதை கேட்டுக்காங்க. வாங்க போகிறாங்க. சரி, வெளியில் இட்லி நான் எரிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இன்னொரு ஈடு ஓடிக்கிட்டு இருக்கு. நிஷா அதுக்குள்ளேயே வந்து காப்பி வைக்க வந்துட்டா. காப்பியை வச்சுட்டு வேறு என்ன நிஷா அடுத்தது? சாம்பாரா? பருப்பு வேக போட்ட போல இருக்கு. சாம்பாருக்கு இட்லி சாம்பார் தானே? இப்போ அதுக்குள்ளேயும் டீயும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி பண்ணு. நான் போய் அங்கே அடுப்பு எரிச்சு விட்றேன். அங்கே இட்லி இன்னும் வெந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன இப்போ இங்கே பாருங்க, நிஷா பாத்திரமெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோ பாத்திரமும். என்ன இது என்ன, எத்தனை ஈடு ஊற்றணும்? இந்த ஒரு ஈடோட முடிஞ்சிச்சு. ஒரு ஈடு முடிஞ்சுன்னா அடுத்து சாம்பார் வைக்க வேண்டியதாங்க. இட்லி சாம்பார். பலாக்கொட்டையெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன்.
முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார். கிளவி சாம்பார். சரி, சந்தோஷம். சரி, நீ பாத்திரத்தை கழுவு, நான் போய் அந்த ஒரு இட்லியை மட்டும் எரிச்சு விட்றேன். இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஏன் வேலையை நான் போய் பார்க்கணும். பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். காமியா என்னென்ன காய்கறி போட்டிருக்க? கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பிளாக்கட்டு. சூப்பராக இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப தண்ணியாகவும் வைக்கல நிஷா, கெட்டியாக தான் வச்சுருக்கேன். இட்லி இப்போ அடுத்தது என்ன? நீ போய் குளிக்கணுமா? பிள்ளைங்களை குளிக்க வைக்கணும். சாப்பாடையும் இட்லியும் சாம்பாரையும் கட்டி வச்சுட்டு போனோம்னா அப்புறம் குளிச்சுட்டா அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ரைட். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டா நிஷா. இப்போ பார்சல் பண்ண போகிறோம். தியா வேண்டார் நிஷையும் பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காலை சாப்பாடு. எங்கள் வீட்லேயும் இட்லி தான். நாங்கள் அன்னதானத்துக்கு சேர்த்து செய்யல, எங்களுக்கும் எத்தனை பேத்துக்குன்னு கணக்கு பண்ணி எங்களுக்கும் சேர்த்தே வந்து இட்லி சுட்டாச்சு. சரி நிஷா, ஒரு பார்சலை கட்டிட்டு போய் குளிச்சுட்டு கிளம்பி வரட்டும். பிள்ளைங்களையெல்லாம் குளிக்க வைக்கணும். நான் அதுக்குள்ளேயும் பார்சல்லாம் கட்டி வச்சுருப்பேன். எத்தனை இட்லி நிஷா வைக்கிற? 5. ஓகே, 5 இட்லி போதுமானதாக இருக்கும். 5 இட்லி வயசான தாத்தா படிங்களுக்கு போதும். அதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணி கீழே கொட்டுறதுல என்ன இருக்குது? தியாவுக்கு விஷ் பண்ண நேற்றே வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே விஷ் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர். எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்போ அடுத்தது விலாகெல்லாம் கண்டினியூவாக பாருங்கள். இடையில வீடியோ நிறுத்தி விட்டு போயிடாமல். அடுத்த தாத்தா பாட்டிங்களுக்கு ஆமாம் அப்படின்ட்டு ஏன் தனித்தனி வீடியோவாக போட்டு. ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா சாப்பாடு தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தது போய் கடையில் போய் கேக்கு வாங்கணும். ஒரு 12 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க ஆர்டர் பண்ண கேக்கு. சாம்பாரை கட்டு. வேற என்ன அடுத்தது? சோடா வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டு அதோட வீட்டுக்கு வர வேண்டியது தான். கேக்கை வாங்கிட்டு. சரி, அதான் நிஷா கிட்ட சொன்னேன், ஒரு 1/4 கிலோ கறி எடுத்து தரேன், ஆக்கி கொடு நிஷான்னு. நீ பிறந்த நாளைக்கு தாண்டி பிரியாணி திங்கன்னு கறி திங்கணும். எப்படியா இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சொல்றியா? சரி. வந்தோடனே அப்புறம் கறி ஆக்கணும். இதுலேயும் சாம்பார் மிச்சம் இருக்கும்ல, நிறையா தான் வச்சுட்டா நிஷா. நல்லா ஃபுல்லாக ஊற்றி கட்டி விடும். ஆமாம், டைம் வேறு ஆயிடுச்சு. ஏந்தியா சீக்கிரம் போகணும், டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிடுங்க. சாம்பார் ஊற்றவாடா? உனக்கு வேணா ஊற்றவா? என்ன காய்கறி சாம்பாரா நீ தியா? சும்மா சாம்பாரா? அப்படியே உட்காரு. அப்பா ஊற்றவா? தியா சூடாக இருக்கும் சாம்பார், கை வச்சிடாத. அப்புறம் அழுவ, கை வச்சிடாத. ஓகே, எல்லாத்தையும் கட்ட போகிறோம். நீங்கள் 3 பேரும் சாப்பிட்டு குளிச்சுட்டு வாங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். என்ன தர்ணேஷ் ரெடி? போய் துண்ணூரை பூசுறா, போடுறா. தியா வா, வெளியில் வா. தியா உன் ட்ரெஸ்ஸை காமிப்போம், பிறந்தநாள் ட்ரெஸ். இதுதான் தியாவோட பிறந்தநாள் ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கிட்டு வந்து இல்லை, இப்போ நல்லா பளிச்சுன்னு தெரியும். வெயில் இல்லை. ஆட்ரா சக்க கிட்டக்க வா. உன் மேக்கப்பை காமி முதல்ல முகத்தை. தியாவோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தலையில் என்னமோ ஜிகனெல்லாம் வச்சுருக்கா. ஹாய், ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ்ஸை காமிப்போம் அப்படின்னு இல்லை. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தர்ணேஷுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. பின்னாடி குடுமியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் இல்லை பிறந்த நாளைக்கு. இதாடி போட்டுறனா? அது வேறு ட்ரெஸ். அது சரி. நிஷாவுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஷா திரும்பி நல்லா பானை மாதிரி ஆகிட்டா. சரி, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். வாங்க கிளம்பி போய் தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கலாம். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து தாத்தா பாட்டிங்களுக்குலாம் சாப்பாடு வந்து கொடுத்துடலாம். வாடா, இந்த அந்த பாட்டி நிற்கிறாங்களா, அவங்கள்ட்ட கொண்டே கொடுத்துரும். இந்த பாட்டிக்கிட்ட வேண்டாம், வச்சுக்கோ. இந்த தாத்தாக்கு எடுத்து கொடுப்பா. தாத்தா
அந்த அங்கே ஒரு பாட்டிமா உட்காந்துருக்கு பாரு, அதுக்கிட்ட கொடுத்துரு. இந்த பாட்டிமா அந்த நேராக நடந்து போடா, ஏன்டா வேகமா நடா. அது அந்த பாட்டிகிட்ட கொண்டு கொடு, அந்த பாட்டிக்கு இந்த இது இந்த பாட்டிக்கு நாங்கள் வாங்கிக்கோ. இந்த பாப்பா அந்த அந்த சாமியார் போறாரு பாரு, அவர்கிட்ட கொடு, நீ கொண்டே கொடு, மெதுவா போ. பாட்டிக்கிட்டோம் வாங்கிக்கோ. இந்தாங்கண்ணா சாப்பிடுங்க. வெல்கம். இந்தாங்கண்ணா அண்ணா இந்தாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் நியாயம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் தான் கொடுக்கணும். இந்தாங்க தாத்தா, தாத்தா தாத்தா இட்லி சாப்பிடுங்க. அந்த அந்த பாட்டிமா கேட்குறாங்க, கொண்டே கொடு. கொடுங்க. இன்னொன்று வேணுமா, அந்த பாட்டிக்கு எடுத்து கொடு. அந்த பாட்டி கொடுறேன். ஊருக்கு போயிடணும், வந்தா வாங்கிக்கோங்க. அது பாப்பாவுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. வா. இப்போ நம்ம அர்ச்சனை ஜாமான் வாங்க போகிறோம். சாப்பாடு அன்னதானம் கொடுத்தாச்சு. இப்போ அர்ச்சனை ஜாமான் வாங்குவோம். நம்ம மாலை ஒன்று வாங்கியிருக்கோம். இந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி கும்பிட்டாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்போ செல்வா கோயிலுக்கு பின்னாடி இருக்கேன்னாரு. இப்போ நம்ம செல்வா கிட்ட போவோம் வாங்க. இப்போ போயிட்டு நம்ம கேக்கை போய் கேட்டுட்டு போவோம் வாங்க. 2 பேரும் அப்படியே டீ கடைக்கு வந்துட்டோம். டீ குடிச்சிட்டு இங்கே பாருங்க, தரணிசுங்க தியாவுக்கு சோடா, கோலி சோடா சொன்னோம்ல, கோலி சோடான்னு சொன்னனால கோலி சோடா இங்கே இருங்க. தியாவுக்கு ப்ளூ கலரு, தரணிசுக்கு ரெட் கலர். நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க. இங்கே இருங்க, எனக்கு காஃபி. நாங்கள் போய் கேக்கு கேட்டோம். கேக்குக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னாங்க. அதனால் சரி வாங்கிட்டே போகலாம் அப்படின்னு. ஓகே, நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு, கையை விட்றா, டீ எல்லாம் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ கேக்கு 1/2 hour 1/2 மணி நேரம் ஆகும்னாங்க. அதுக்குள்ளேயே செல்வா ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஹேர் கட் பண்ணல, ஹேரு தாடி எல்லாம் நான் கட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஏன்டா அந்த கையை பிடிக்கிறேன். அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்ல, நம்ம போயிட்டு அது பண்ணிடலாம். இவனை பாருங்கண்ணே, இதே எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடி வெட்டுற கடைக்கு வந்தாச்சு. செல்வா உள்ள முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே என்னம்மா கொடுத்தாங்க உனக்கு? சாக்லேட். தியாவுக்கு சாக்லேட் கொடுத்தாங்களா? 2 சாக்லேட் கொடுத்தாங்களா? அண்ணன்ட்ட 1 கொடுத்துட்டா, 1 வச்சிருக்கா. செல்வா முடி வெட்டிட்டு இருக்காரு. வாங்க உள்ள போய் பாருங்க. பாருங்க முடி வெட்டி இங்கிட்ட உட்காருங்க. வாங்க, வெட்டிக்கிட்டு இருக்காரு. வாடி. செல்வாவோட ஹேர் ஸ்டைல் தான். இதுதான் செல்லோட ஹேர் ஸ்டைலு. இப்போ தியா அங்கேயே தூங்கிடா. பார்பி கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கால் பண்ணாங்க. என்னது, நியூ சென்னை ஷாப்பிங் வீட்டு உபயோகப் பொருள். எந்த பொருள் எடுத்தாலும் 149 ரூபாயா. அது எதுக்கு நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக்காக வண்டி பிடிச்சிருக்கேன். இப்போ வாங்க கேக் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் கேக்கு கடை. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து சரி வெட்டிட்டு போவேல பைக்கில் போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். சரி வாங்க போய் பார்ப்போம். சரிங்க, தியாவோட கேக்கு. ஓகே ஓகே. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன நீ சார்? சாயங்காலம் காலண்டரில் நல்ல நேரம் பார்த்து இப்போதைக்கு கேக் வெட்டிக்கலாம். கேக் பாக்ஸை பாருங்கள், அன்பாக்சிங் பண்ணுவோம் அப்புறமா. சரி ரைட். ஆமாம், சாப்பிட்டு கூப்பிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா. சரி சரி சரி. உள்ளே போங்க பாப்பா, நீ உள்ளே போம்மா. அடி வெளுத்து விட்ருவேன். போ உள்ளே போ. நிலப்படியில் உட்காராது, உள்ளே போ. செருப்பு கழட்டுறியா? கழட்டிட்டு போ. ஓகே, நிஷா இப்போ மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த அன்னதானத்தை கொடுத்த சாம்பார் இருக்குது, சோறு மட்டும் ஆக்கினா போதும். அப்படி தானே? உருளைக்கிழங்கு வறுவலா? சரி ரைட். சரி ரைட்டு. சரி, சாப்பாடு ரெடி பண்ணால் அதுக்குள்ளேயும் நான் அந்த முடி வெட்டிட்டு வந்தேன். போய் அடுத்தது என்ன ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். கீரை விதை போட்டேன், விதையை போட்டுட்டு
குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 4:30 to 5 நல்ல நேரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம கேக்கு வெட்டுறது. அது வரைக்கும் இப்போ இல்லை. கேக் வெட்டெல்லாம் ரெடி ஆகிட்டோம். மணி 5 மணி ஆக போகுது. 4:30க்கு நல்ல நேரம் அப்படின்னாங்க. நிஷாவெல்லாம் கிளம்பிட்டா. மறுபடியும் போட்ட ட்ரெஸ்ஸே எல்லாம் போட்டுருச்சிங்க. இங்கே பாருங்கள், நல்ல நேரம் 4:30 to 5:30. என்ன கிளம்பலாமா? வாங்க 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 பின்னாடி போவோம். ஓகே, டேபிள்லாம் நிஷா ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ஜாமான் எடுக்க ஓடுதுங்க. கேக்கு, இந்த மெழுகுவர்த்தி இதெல்லாம் எடுக்க திட்டுன்னு ஓடுதுங்க எல்லாம். என்ன பாப்பா, அம்மா விரட்டி விட்டுருச்சா? பர்த்டே பொண்ணு நீ, அதனால் நீ போகக்கூடாது, ஜாமான் எடுக்கக்கூடாது. சேர் எடு. பாப்பாவுக்கு இங்கே பாருங்க, இது சௌரி முடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, டிசைன் கிறுக்கச்சி மாதிரி இருக்கா? சே, அழகாக இருக்கு. இங்கே வைப்பா. தாடா அண்ணன்னு சொல்லணும், வாயை ஒட்டச்சிருவன். தாடா போடா நீன்னா அண்ணன்னு சொல்லணும். தானேஷ் போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வா. தீப்பெட்டி எடுத்துட்டு வந்துட்டியா? அம்மா தான் பிச்சு தான். அம்மா தான் பிச்சு. நீ கொண்டா வை. பேப்பர்லாம் தூக்கி வச்சு, அந்த பேப்பர்லாம் தூக்கி வச்சு. அன்பாக்சிங். பாப்பாவுக்கு பார்பி பொம்மை கேக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பட்டாசெல்லாம் வெடித்து முடிச்சிடுறீங்களா? அப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே லேசாக அடிச்சு விடு, புள்ள மேலே எதாவது அடிச்சு விட்றாத, இதாயிரும். கேக் ஆட்டிடாதீங்க, பார்பி டூர்பி ஆயிரும் அப்புறம். போதும். சரி, அவள்கிட்ட கொடுத்தார. அப்பா புதுசு வாங்கி தரேன். போதும். தர்ணீஸ அப்பா புதுசு வாங்கி தரேன் உனக்கு. அதை ஏண்டி பிக்கிற? அப்படியே தருவேன். சரி. இப்போ இது உடையுதா என்னன்னு தெரியல. அழகா இருக்கு பாப்பா. மையெல்லாம் அப்புது. பாப்பா போதும், அதை எடுத்து வை. அந்த பேப்பரை பீ முதல்ல. எங்கிட்ட போட்டிருக்கா அங்கிட்டு தருவோம். அட்டி போடு. அடிச்சா பத்தி எப்போ தெரியுதா எப்படி அடிச்சுன்னு? போன தடவை நீ எப்படி அடிச்ச? சும்மா டம். அது மூடு பாப்பா, மூடு மூடு கொண்டா. மூணு வாச்சிக்கலாம் கொண்டா. நிஷா அது மூடு நிஷா. அது அம்மா வச்சுக்கோ, விட்டுரு. அதுக்கு தான் ரெண்டு வாங்கிடுறது. மறந்துட்டோம். ஞாபகப்படுத்தி என்ன வாங்கியிருக்கலாம். அது இருந்துட்டு போகுது நிஷா, அது இருந்துட்டு போகுது. சரி, நிஷா விலாக் எடுத்துரும். என்ன நிஷா விலாக் எடுக்கிறாங்க இவங்க? பெரிய அவங்க சேனலுக்கு எடுக்கிறாங்க. சும்மா ஒரு ஷார்ட்ஸ் இருக்கா? நிஷா வந்து அன்பாக்சிங். கத்திரிக்கோள் அந்த அங்கே கத்திரிக்கோள் இருக்கேடா தம்பி. அடுப்பு கிட்ட கத்திரிக்கோள் இருக்கு பாரு. இந்த அவங்க அம்மா பல்லாலேயே கடிச்சு பிடிச்சிட்டா. பல்லே யூஸ் பண்ணவே இல்லை. ஆட்டாத. எடுத்து தம்பி எங்கே இருந்துச்சோ எடுத்து வைப்பா. உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி பர்த்டே. சந்தோஷத்தை பாருங்க. அவன் போன வருஷமே பார்பி கேக்குன்ட்டே இருந்தா. அந்த பார்பி கேக்கு வெளியே அலங்காப்புல எடுக்கணும். அந்த பார்பியை மெதுவாக எடுக்கணும். தட்டி விட்றாத பாப்பா. நான் பாப்பா அடங்கிட்டு வா பாப்பா. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீதியா. அடேங்கப்பா. பாக்ஸை தூக்கி கீழே வச்சு இங்கிட்டு திருப்பி வைங்க. இல்லை வேணாம் அப்படியே வச்சு விட்டு பின்னாடியே இருக்கட்டும். தர்ணீஸ் காலையில எந்திரிச்சு தியாவுக்கு வந்து 500 ரூபா பணம் கொடுத்தான். கிழிச்சான். கேக்குக்கு வாங்கினதை வச்சிருந்தா அவனா இது பண்ணான். இங்க வைக்காத, கையெல்லாம் உருகி போயிடும். இல்ல லேசா பத்த வச்சுட்டு ஊதிரலாம். அப்ப பின்னாடி இங்கிட்டு வச்சிரவா. அப்படி வை. என்னம்மா அவ்வளவுதான், போதும். அது போதும். கையில வச்சிரு. இங்க அது வேணாடி. கையில அவ்வளவுதான். நிக்காதடி. ரோஜாப்பூ நான் சைடுல இங்க குத்தி விடுமா? வேணாம்டா விடுற. பிங்க் குத்தி இருந்த. இதெல்லாம் ரொம்ப அவசியமா? இதெல்லாம் அவசியம் வேண்டாம். எட்டி போ பாப்பா. பின்னாடி இறங்கிக்க பாப்பா. பின்னாடி இறங்கிக்கம்மா. கொஞ்சம் இறங்கி எட்டின்னு பாரு. தர்ணீஸ் எட்டின்னு பாரு. இன்னும் பின்னாடி போய்க்க பாப்பா. சட்டை கட்டு. அவ்வளவு இது வெடிச்சலாம் இது பண்ணாது. சும்மா வெடிச்சிருச்சுன்னா கேக்கு செதறிடும். அங்க போய் நின்னு பாரு தர்ணீஸ்.
அது என்ன நீ உனக்கே படிக்கிற? நமத்து போய் வரண்டி வைடி. சரி வரலாட்டி தரணேஷ் நீ அப்புறமா வச்சு பார்த்துக்க. எட்டு இல்லை தரணேஷ் 18 இல்லைப்பா. தரணேஷ் 8 நின்று பாடுறா. சூப்பரா இருக்கு நிஷா. அழகா இருக்கு. தர்னேஷ் இதெல்லாம் நிறைய வெடிக்காம இருக்கு. எடுத்து கையேறா. கை சூடா இருக்குது. கையேறா. மருந்துல கைய வச்சு. ஏய் தர்னேஷ் ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே டு யூ. எந்த தானே நானே ஊட்டனே. அழகா பின்னாடி கொஞ்சமா வெட்டி எடுத்து அம்மாவுக்கு ஊட்டி அண்ணனுக்கு ஊட்டி விடு முதல்ல. அண்ணனுக்கு ஊட்டி விடு. அண்ணனுக்கு ஊட்டி விடு பாப்பா. எடுத்து அண்ணனுக்கு ஊட்டி விடு. பாப்பா கொடுப்பா. இங்க பார்த்து வாங்க. பாப்பா தியா அம்மாவுக்கு ஊட்டி விடு. அம்மாவுக்கு ஊட்டி விடு தியா. அப்பாவுக்கு வேணாம் கொடுங்க. நான் பிடிக்கிறேன். லேசா கூட அப்பா கிரீமு பிடிக்காது. சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. தியா 5 முடிஞ்சு 6 ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. தியாவோட பார்பி கேக் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏய் குடுறா. நல்லா இருக்கடா டேஸ்ட். நல்லா இருக்கு. உனக்கு தாண்டலாம். அதெல்லாம் ஆட்டாதீங்க. எல்லாம் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த தியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வீட்டு பக்கத்துலலாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் வெட்டி கொடுத்துட்டு. ஓகே காலையிலேருந்து இப்போ சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உள்ள விலாகு எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. தர்னேஷ் தியாவுக்கெல்லாம் ஏதாவது தீனி வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி இன்னும் ஸ்கூலுக்கு வந்து இதெல்லாம் வாங்கல. வாட்டர் பாட்டிலாம் வாங்கல. அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி அதோட வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம்னா அவ்வளோதான். 2 நாள் ஐயா ஆயிப்புல ஏன் பண்ற விடுறியா? அது வாட்டி இந்த பொம்மைக்கு தான் ஏன். சரி ரைட். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை சொல்லு.